Global Talk. அன்புள்ள குளோபல் நேயர்களுக்கு ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. இப்போது விரைவாக வந்து கொண்டிருக்கும் செய்திகளின் தொகுப்புகளை இப்போது பார்ப்போம். இந்த வகையில் தற்போது வந்து கொண்டிருக்கும் முக்கியமான செய்தி, போர், ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா போர் உச்சக்கட்டத்தை அடைந்து விட்டது என்பதே வரும் தகவல்களில் இருந்து நாம் புரிந்து கொள்ளக்கூடியதாக உள்ளது. ஈரானுடைய உச்ச தலைவர் அலி கொமைனி கொல்லப்பட்டதை அடுத்து ஈரான் மிக பெரும் வெறித்தனமான ஆட்டத்தை நேற்று மகரிபுக்கு பிறகு ஆரம்பித்துள்ளது என்று குறிப்பிடலாம். அமெரிக்கா இதுவரை ஈரானுடைய 1000 இடங்களை தாக்கி அளித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளது. குறிப்பாக ஈரானுடைய துறைமுகங்களை நாங்கள் அளித்துள்ளோம் என்று குறிப்பிட்டாலும் அதற்கு மாற்றமாக ஈரான் மிக பெரும் ராணுவ நடவடிக்கைகளை நேற்று தொடக்கம் முன்னெடுத்து வருகிறது. இந்த வகையிலே ஈரானுடைய தாக்குதலில் சுமார் 10-15 பேர் ராணுவத்தினர் மாத்திரமே அமெரிக்கா பக்கம் கொல்லப்பட்டதாக அமெரிக்கா சர்வதேசத்துக்கு செய்திகள் அறிவித்தாலும் இதுவரை சுமார் 600க்கும் மேற்பட்டவர்களை அமெரிக்க போர்சஸ்களை நாங்கள் கொன்றொழித்துள்ளோம் என்று ஈரானிய தரப்பில் செய்திகள் வெளியிடப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இது இவ்வாறு இருக்க இன்னொரு அதிர்ச்சிகரமான செய்தி கிடைத்தது. அல் ஜசீராவுடைய யூகம் தான். பொதுவாக உங்களுக்கு தெரியும், அல் ஜசீரா ஒரு சிஸ்டம் ஒன்று வச்சுக்கிறாங்க. அதை நீண்ட ஆய்வுக்கு பிறகுதான் அதை சொல்லுவாங்க. சில போது அந்த விஷயங்கள் பிழைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உள்ளது. இருந்தாலும் அல் ஜசீரா யூகம் படி இதுவரை பெஞ்சமின் நெத்தனியாகு மற்றும் நெத்தனியாகுவின் பாதுகாப்பு ஆலோசகர், உச்ச தலைவர்கள், பணியாளர்களுடைய தொடர்புகள் இஸ்ரேலுக்கு இல்லாமல் சென்றுவிட்டது என்றும் நேற்று இரவு ஈரானின் துல்லியமான தாக்குதலில் பெஞ்சமின் நெத்தனியாகு கொல்லப்பட்டிருக்க வேண்டும் என்று ஒரு முக்கியமான தகவலை அல் ஜசீரா இன்று வெளியிட்டதை பார்க்கக்கூடியதாக உள்ளது. ஆனால் இதுவரை எந்த ஊடகங்களும் இதனை பற்றி பேசவே இல்லை. ஆனால் நேற்று இரவு பெஞ்சமின் நெத்தனியாகுடைய உத்தியோகபூர்வ இல்லம் பாதியாக பிளக்கப்பட்டது, அதாவது துண்டு துண்டாக ஆக்கப்பட்டது என்ற செய்தி இரவே கிடைத்தது. ஆனால் அந்த நேரத்தில் அந்த வீட்டில் தானா இருந்தார் அல்லது வேறொரு இடத்தில் இருந்தாரா, அதை இலக்கு வைத்து ஈரானிய IRGC தாக்குதல் நடத்தியதா என்பது சம்பந்தமான தகவல்கள் இல்லை. ஆனால் இப்படி ஒரு செய்தியை, பெஞ்சமின் நெத்தனியாகு ஈரானுடைய தாக்குதலில் கொல்லப்பட்டிருக்கலாம் என்று செய்தி வாசிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. அடுத்தது, நேற்று இரவே ஈரான் மிலிட்டரி பக்கம் மற்றும் IRGC உடைய முக்கிய உறுப்பினர்கள் இன்று இரவுக்கு ஒரு சம்பவம் நடக்கும் என்று நெத்தனியாவின் புகைப்படத்தை காட்டி தொடர்ச்சியாக அவரை நாங்கள் போட்டு தள்ளுவோம் என்று புகைப்படங்களை தொடர்ச்சியாக பதிவேற்றி வந்ததை எக்ஸ் வலைத்தளங்களில் காணக்கூடியதாக இருந்தது. அதனைத் தொடர்ந்து தான் காலை அல் ஜசீரா இவ்வாறான செய்தியை வெளியிட்டுள்ளது. பொறுத்திருந்து பார்ப்போம், இதன் உண்மைத்தன்மை காலப்போக்கில் தெரிய வரும். இது ஒரு யூகமான செய்தியாக இருப்பதால் ஊர்ஜிதப்படுத்த முடியாமல் உள்ளது. அதனைத் தொடர்ந்து தற்போது டொனால்ட் ட்ரம்ப் புதிய ஈரானுடைய ஆன்மீக தலைவர் அரசாங்கத்தோடு நாங்கள் சமாதான உடன்படிக்கைக்கு, பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்கின்றோம் என்று அவர் பல முறை தனது சமூக வலைத்தள பக்கங்களில் பதிவிட்டு வந்தாலும் ஈரான் தற்போது அறிவித்துள்ளது. அதாவது ஈரானின் தேசிய பாதுகாப்பு தலைவர், தற்போது இருக்கும் மிக பழைய நீண்ட அனுபவம் கொண்ட அலி லாரிஜானி அவர்கள் உத்தியோகபூர்வமாக ஊடகவியலாளர்களை அழைத்து எந்த வகையிலும் அமெரிக்காவோடு நாங்கள் சமாதானத்துக்கு இப்போது செல்ல போவதில்லை, எங்களது உச்ச தலைவரை கொலை செய்துவிட்டு பேச்சுவார்த்தையா சமாதானமா, போரை ஆரம்பித்தது நீங்கள், முடித்து வைப்பது நாங்கள் என்று 8-1 துண்டு 2 அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டு விட்டார். அதனைத் தொடர்ந்து சகோதரர்களே, ஈரானின் வடக்கு பகுதியில் மிக பெரும் தாக்குதலை அமெரிக்காவும் இஸ்ரேலும் செய்து வந்தது. இந்த பகுதியில் அதிக குர்திஸ்தான் மக்கள் வாழக்கூடிய பகுதி, பெரும் சேதத்தை ஈரான் சந்தித்தது. அதனைத் தொடர்ந்து ஈரான் இஸ்ரேலின் முக்கிய நகரங்களை துடைத்தெறிந்தது என்று குறிப்பிடலாம். குறிப்பாக இஸ்ரேலின் உயர் பாதுகாப்பு வலயம் ஜெருசலம், அதாவது அவர்களுடைய தலைநகரம், டெல் அவிவுக்கு அடுத்ததாக டொனால்ட் ட்ரம்ப் கொண்டு வந்த தலைநகரம், அந்த தலைநகரத்தில் காணப்படும் அனைத்து வான்வெளி பாதுகாப்பு நொறுக்கி தள்ளிவிட்டு, அதாவது டேவிட் சிலிம், அயன்டோம், தாட் போன்ற அனைத்தையும் ஈரான் உடைத்தெறிந்துவிட்டு இரவாக விடியும் வரை மணித்தியாலத்துக்கு மணித்தியாலமாக ஜெருசலத்தில் மஸ்ஜிதுல் அலக்ஸா வளாகம் தவிர்ந்த அனைத்து, குறிப்பாக முஸ்லிம்களிடமிருந்து இஸ்ரேலியர்களால் கைப்பற்றப்பட்டு குடியேறி வாழும் பகுதிகள் மீது பலத்த பாலிஸ்டிக் ஏவுகணைகளை வீசி அந்த இடங்களை சின்ன பின்னப்படுத்தி விட்டது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக அந்த ஜெருசலம், அதாவது கைப்பற்றப்பட்ட குடியேற்றப்பட்ட பகுதிகளில் அநேகமாக வாழ்பவர்கள் இஸ்ரேலிய ராணுவத்தினரின் குடும்பம் என்பது குறிப்பிடத்தக்கது. இதனைத் தொடர்ந்து ஜெர்மன் அதிகாரிகள், உயர் அமைச்சர்கள் ஒரு பத்திரிகை மகாநாடு கூட்டி ஈரான் அத்துமீறி வருகிறது, இஸ்ரேல் பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்துகிறது, குடியிருப்புகள் மீது தாக்குதல் நடத்துகிறது, நாங்கள் இதனை அனுமதிக்க தயாராக இல்லை அப்படின்ற செய்தியை அவங்க அங்க இருந்து பேசுறாங்க. ஆனால் எதையுமே காதில் வாங்கிக் கொள்ளாத ஈரான் தொடர்ச்சியாக தனது விரிந்த தாக்குதலை செய்து வந்தது. குறிப்பாக மிகப்பெரிய அளவு கைவாறு அடித்துக் கொண்டு இந்த மாதிரி ஒரு கப்பல் இல்ல, யாருமே அதை நெருங்க முடியாது பேசி வந்த USS ஆப்ரஹாம் லிங்கன் மீது ஈரான் வெற்றிகரமாக 4 பாலிஸ்டிக் ஏவுகணைகளை வீசி கப்பலில் பெரியதொரு சேதத்தை ஏற்படுத்தி உள்ளது என்ற செய்தி
செய்திகளும் காட்சிகளும் வருகிறது. அதாவது அந்த கப்பலை தொடர்ச்சியாக இனி இயக்க முடியாத ஒரு நிலையில் கடலில் தத்தளித்த போது தற்போது அந்த கப்பல் மத்திய கிழக்கில் இருந்து வேறொரு தூர இடத்துக்கு பின்வாங்குவதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றது. இந்த வகையில் இந்த செய்தி அறிவிப்பில் இன்னும் 2-3 தாக்குதல் அந்த கப்பலின் மீது ஈரான் செய்யுமானால் கப்பல் அரபிக்கடலில் மூழ்கடிக்கப்படும், மூழ்கிவிடும் நிலைக்கு மாறிவிட்டது என்று தகவல்கள் வேகமாக வந்த வண்ணம் உள்ளது. அதேவேளை அமெரிக்கா அறிவித்துள்ளது, ஈரானின் 10க்கு மேற்பட்ட போர்க்கப்பல்களை நாங்கள் அரபிக்கடலில் மூழ்கடித்து விட்டோம், அழித்து விட்டோம் என்று அறிவித்துள்ளது. இது எப்படினும் ஈரான் எத்தனை இழப்புகளை சந்தித்தாலும் வேகமாக தனது தாக்குதலை அதிகரித்து வருவதை காணக்கூடியதாக உள்ளது. சற்று முன்னர் கூட IRGC அறிவித்துள்ளது, இஸ்ரேல் மக்களுக்கு நாட்டை விட்டு வெளியேறுங்கள், இனி உங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது, எங்களது 4வது பரிமாண ராக்கெட்டுகள் இஸ்ரேலின் நிலத்தை தொட தயாராகி வருகிறது, ஆகவே உங்களுக்கு இதற்கு பிறகு இஸ்ரேல் ஒரு பாதுகாப்பான நாடாக இருக்காது என்று IRGC வெளிப்படையாக சற்று முன்னர் அறிவித்த செய்தியும் தற்போது பார்க்க கிடைக்கின்றது. அதேவேளை சகோதரர்களே, இன்னொரு பயங்கரமான விஷயமும் இஸ்ரேலுக்குள் நடந்து முடிந்துவிட்டது. இஸ்ரேலில் மிகப்பெரிய அணு மின் உற்பத்தி ஆலை டிமோனா இன்று காலை ஈரானின் தாக்குதலால் வெடித்து சிதறியது. அதன் காட்சிகள் எல்லாம் எனது வாட்ஸ்அப் குரூப்பில் நான் பதிவேற்றிருக்கின்றேன். விரும்பியவர்கள் எனது வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் சேர்ந்து கொள்ளலாம். வாட்ஸ்அப் குரூப்புக்கான லிங்க் எனது முதலாவது கமெண்டில் அல்லது எனது யூடியூப் பக்கத்தின் அருகில் காணப்படுகிறது. அவற்றை கிளிக் செய்து நுழைந்து கொள்ளுங்கள். செய்திகள் மிக வேகமாக வெளிவந்து கொண்டிருப்பதால் உடனே அனைத்து செய்திகளையும் யூடியூபில் பதிவேற்ற முடியாத நிலை காணப்படும். எனவே விரும்பியவர்கள் உடனடியாக கிடைக்கப்பெறும் சில பிரேக்கிங் செய்திகளை எனது வாட்ஸ்அப் சேனலில் நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். இந்த வகையிலே டிமோனோ அணு மின்சார நிலையத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் அணு கதிர்வீச்சுக்கள் தற்போது இஸ்ரேலுக்குள் கசிந்துள்ளதாகவும் அடுத்த கட்டம் என்ன என்று சொல்லி தெரியாத ஒரு நிலை இஸ்ரேலுக்குள் இருப்பதாகவும் குறிப்பிடப்படுகிறது. இதே நேரத்தில் பென்கிவிர் போய் ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் சர்வதேச நாடுகள் தலையிட்டு இந்த ஈரானின் தாக்குதலை, அதாவது இஸ்ரேல் மீதான ஈரானின் தாக்குதலை நிறுத்துவதற்கு முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட செய்தி இஸ்ரேல் பிச்சை வாங்கும் நிலைக்கு மாறியிருக்கின்றது என்பது புரிய வருகிறது. எமக்கு கிடைக்கின்ற நாம் பார்த்த தகவல் அடிப்படையில் ஈரான் இந்த தாக்குதலை பல மாதங்களுக்கு நடத்துவதாகவே தீர்மானித்துள்ளதாக செய்தி கிடைக்கின்றது. அதேவேளை மறுபக்கம் தற்போது லெபனானுடைய ஜனாதிபதியும் பிரதமரும் சொல்லியிருந்தார்கள் ஹிஸ்புல்லாக்களிடம், இந்த போரில் ஹிஸ்புல்லாக்கள் பங்கு கொள்ளக்கூடாது, நாட்டுக்கு ஆபத்து ஏற்படுத்தக்கூடாது என்று கூறி வந்த நிலையில் ஹிஸ்புல்லாக்கள் மிக அமைதியாக இருந்தார்கள். ஆனால் ஈரான் போர் ஆரம்பித்த உடனே இந்த இஸ்ரேல் போய் லெபனானின் ஒரு சில இடங்களில் தாக்குதல் நடத்தினார்கள். அப்போது கூட அமைதியாக இருந்த இந்த ஹிஸ்புல்லாக்கள் தற்போது திடீரென்று இஸ்ரேல் மீது பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல் செய்து நாங்களும் இந்த போரில் இணைகின்றோம் என்று முடிவு செய்து விட்டார்கள். தற்போது இஸ்ரேல் அவசர கூட்டம் ஒன்றை கூட்டி நாம் இனி லெபனானையும் தாக்க வேண்டும் என்று முடிவு செய்துள்ளார்கள். ஹிஸ்புல்லாக்களும் இந்த போரில், அதாவது இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்துவதற்கு தயாராகிவிட்டார்கள் என்பதும் தற்போது செய்திகள் கிடைக்கின்றது. அதாவது அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரானை தாக்கி வந்தது. தற்போது ஹிஸ்புல்லாக்கள் ஈரானோடு இணைந்து இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்த மிக தயாராக இருக்கின்றார்கள். இப்போது இஸ்ரேல் பல பக்க தாக்குதலை எதிர்கொள்ள வேண்டிய நிலைக்கு உள்ளாகிவிட்டது. ஏற்கனவே தற்போது இஸ்ரேல் ஈரானின் தாக்குதலால் சிதைந்து போய் வருகின்றது என்பது குறிப்பிடத்தக்கது. இன்னும் ஹூதிகள் தங்களுடைய தாக்குதலை ஆரம்பிக்கவில்லை. ஆனால் ஹூதிகள் குறிப்பிட்டார்கள், நாங்களும் இந்த போரில் இணைகிறோம் என்று குறிப்பிட்டிருந்தார்கள். ஹூதிகள் ஏதோ ஒரு தந்திரோபாயத்துக்காக தற்போது திடமான ஒரு அமைதியை காத்து வருகின்றார்கள். வெகு விரைவில் ஹூதிகளும் திடீர் யுத்தத்துக்குள் நுழையலாம் என்ற ஒரு சந்தேகம் எழுந்து கொண்டே இருக்கின்றது. அங்கங்கே சிறிய சிறிய தாக்குதல்களை ஹூதிகள் செய்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது. அநேகமாக போர் ஆய்வாளர்களால் குறிப்பிடப்படுவது என்னென்று சொன்னால், ஹூதிகள் இஸ்ரேலை தாக்குவதற்கு முன் சவுதி அரேபியாவை தாக்குவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது என்று குறிப்பிடுகின்றார்கள். என்று சொன்னால் சற்று முன்னர் சவுதி அரேபியாவுடைய மிகப்பெரிய எண்ணெய் வயல், அதாவது எண்ணெய் உற்பத்தி, சவுதி அரேபியாவுக்கு வருமானம் தர மிக முக்கியமான எண்ணெய் உற்பத்தி ஆலை அரம்கோ, இந்த அரம்கோவை மிகப்பெரிய பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல் மூலம் சிதைத்த காட்சிகள் அரபு ஊடகங்கள், அல் ஜசீரா போன்ற எல்லாவற்றிலும் வெளியாகி கொண்டிருக்கின்றது. ஆரம்பத்தில் ஹூதிகள் ஏமனை கைப்பற்றிய போது ஏமன் மீது சவுதி அரேபியா தாக்குதல் நடத்தியது. அன்று ஹூதிகள் செய்த முதலாவது வேலை இந்த சவுதியை அடக்குவதற்கு அரம்கோ மீது தாக்குதல் நடத்தினார்கள். உடனே சவுதி அரேபியா சரணடைந்தது, ஹூதிகளோடு ஒரு ஒப்பந்தம் செய்து விலகிக் கொண்டது. ஆனால் இன்று காலை 8 மணி அளவில் அரம்கோ மீது குறுகிய தூர பாலிஸ்டிக் மிசைலை ஈரான் சவுதி அரேபியா மீது ஏவி உனக்கும் எனக்கும் இனி போர்தான் என்பதை எடுத்து காட்டியுள்ளது. என்று சொன்னால் சில தகவலின் அடிப்படையில் ஈரானின் உச்ச தலைவர் கொலை செய்யப்படுவதற்கு சவுதி அரேபியாவும் காரணம் என்று ஈரானுக்கு தகவல் இருப்பதாக செய்திகள் கிடைக்கின்றது. இது மாத்திரமில்லாமல் இந்த அரம்கோவில் உற்பத்தியாகும் அதிக மசகு எண்ணெய்கள் அமெரிக்காவுக்கு தாரை வார்க்கப்படுகிறது. அதாவது சவுதி அரேபியாவில் உற்பத்தியாகும் அனைத்து மசகு எண்ணெயிலையும் 40% அமெரிக்காவுக்கு இந்த சவுதி அரேபியா வழங்கி வருகிறது. 60% நாட்டின் தேவைக்காகவும் தனது தேவைக்காகவும் பயன்படுத்துகின்றார்கள். ஆகவே இவ்வாறு வளத்தை அந்த நாடுகளுக்கு தாரை வார்த்து சவுதி அரேபியாவுக்கு பாதுகாப்பாக இந்த அமெரிக்கா அமர செய்தது இந்த சவுதி அரசாங்கம் தான் என்று ஈரான் அன்றும் சொல்லி வந்தது, இன்றும் சொல்கிறது. சில காலங்களுக்கு முன் தேசிய ராணுவ பேரணி ஒன்றில் மரணித்த ஈரானுடைய ஆயத்துல்லா அலி கொமேனி அவர்கள் பேசியிருந்தார்கள். அதாவது சவுதி அரேபியா மற்றும் இந்த அரபு நாடுகள்
எல்லாம் தங்களுடைய பாதுகாப்பை தாங்கள் நம்பாமல் அமெரிக்க மேற்கத்தியவர்களை தங்கள் நாட்டில் அமர செய்துள்ளார்கள். இது ஒரு வெட்கக்கேடான விஷயம். உங்களுடைய பாதுகாப்பை நீங்கள் ஏற்படுத்துங்கள், உங்களை நீங்கள் நம்புங்கள் என்று கொமைனி அவர்கள் பேசிய விடயத்தை நான் இதற்கு முன்னாலும் எனது காணொளியில் பதிவிட்டுள்ளேன். இந்த வகையிலே சந்தர்ப்பம் சரியாக அமைந்துவிட்டது. தற்போது சவுதி அரேபியா மீது ஈரான் தாக்குதலை ஆரம்பித்துள்ளது. அடுத்தது ஹூதிகளும் ஈரானுக்கு ஆதரவாக சவுதி அரேபியாவுக்குள் ஏதும் செய்யலாமோ என்ற ஒரு கேள்வியும் இங்கு எழும்புகிறது. இதனைத் தொடர்ந்து சல்மான் தற்போது அறிவித்துள்ளார், ஈரானுக்கு எதிராக நமது நாட்டு மக்கள் ஏதும் செய்ய வேண்டாம், பொறுமையை காத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்தார், தன்னோட இருப்பிடத்தை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றார். இருந்தாலும் இப்போது என்ன நடக்கும்? நேற்று இரவே அமெரிக்காவோடு ஜோர்தான், சவுதி அரேபியா, கத்தார், குவைத், UAE போன்ற நாடுகள் எல்லாம் ஒரு கூட்டம் ஒன்றை நடத்தியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றது. இந்த வகையிலே இவர்கள் எல்லாம் நயவஞ்சக கூட்டம் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. இதனை அடுத்து இன்னொரு செய்தி வருகிறது. என்று சொன்னா, பென்டகன் தற்போது திண்டாட்டமான ஒரு நிலையை அடைந்து விட்டது என்ற செய்தி கிடைக்கின்றது. அதாவது ஈரானுடனான மோதல் தற்போது கட்டுப்பாட்டை மீறி சென்று கொண்டிருக்கின்றது என்றும் ட்ரம்ப் நிர்வாக உறுப்பினர்களிடையே பெரும் அதிருப்தி நிலவி வருகிறது என்று அமெரிக்காவில் உள்ள பிரபலமான பத்திரிகையான வாஷிங்டன் போஸ்ட் தற்போது செய்தி வெளியிட்டுள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது. அதாவது அமெரிக்க படை தற்போது மத்திய கிழக்கில் நின்று கொண்டிருக்கின்றது. இது தற்போது வெடிபொருள் பற்றாக்குறையை மிக விரைவில் எட்ட வேண்டியுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. அதாவது ஒரு ஈரானுடைய ஏவுகணை அமெரிக்காவுடைய தளங்களை அல்லது கப்பலை நோக்கி வந்தால் 3க்கு அதிகமான இடைமறிப்பான்கள், ஏவுகணையில் ராக்கெட்டுகள் தேவைப்படுகிறது. அதனால் தற்போது கையிருப்பு மிக விரைவாக தீர்ந்து போகக்கூடிய அபாயத்தில் அமெரிக்க படை தற்போது மத்திய கிழக்கில் நின்று கொண்டிருப்பதாகவும், நீடித்த ஈரான் மோதலுக்கு தேவையான போதுமான உற்பத்திகள் அமெரிக்காவில் தற்போது இல்லை என்றும், இதனால் அமெரிக்க துருப்புக்கள் உயிரிழக்கக்கூடிய அபாயம் நாளுக்கு நாள் அதிகரிக்கும் என்று அமெரிக்காவுடைய மூத்த அதிகாரிகள் எச்சரித்துள்ள செய்தியும் வெளியாகிறது. இந்த நேரத்தில் அடுத்தது என்ன செய்வான் சொன்னா, இந்த ஐரோப்பிய நாடுகள் தான் என்ன செய்வான், அமெரிக்காவுக்கு ஆயுதங்களை சப்ளை பண்ற வேலையை செய்யக்கூடும். ஆனால் யுத்தம் நடக்கும் காலத்தில் இவ்வாறாக ஆயுதங்களை கடல் மார்க்கமாகவோ அல்லது தரை மார்க்கமாகவோ பரிமாறுவது மிக பெரும் அச்சுறுத்தலுக்கு உள்ளான வேலை. என்று சொன்னால் சப்ளை பண்ணுவதற்கான கப்பல்களோ அல்லது விமானங்களோ இலகுவில் தளங்களுக்கு வர முடியாது என்பது குறிப்பிடத்தக்கது. உங்களுக்கு தெரியும், குவைத், கத்தார், UAE போன்ற நாடுகளுடைய தளங்கள் முற்றாக அழிக்கப்பட்டு பஹ்ரைனில் உள்ள அனைத்து அமெரிக்க தளங்களும் பூச்சிய நிலைக்கு கொண்டு வரப்பட்டு விட்டது. இனி மீதப்படுவது எங்கன்னு சொன்னா சவுதி அரேபியாவுக்கு மாத்திரம்தான். சவுதி அரேபியாவுக்குள்ளும் இனி தாக்குதல் நடத்தப்படலாம். அதாவது ஆரம்ப கட்ட தாக்குதல் இந்த அரம்கோ சில இடங்களில் நடைபெற்றுள்ளது. இதனை தொடர்ந்து பெரும் தாக்குதலுக்கு சவுதி அரேபியாவுக்குள் உள்ளாகலாம். அவ்வாறு தாக்குதலுக்கு உள்ளாகும் போது சவுதி அரசாங்கத்தை எதிர்த்து அதற்குள்ளும் ஏராளமான இந்த தீவிரவாத கோஷ்டின்னு சொல்லுவாங்களே, அமெரிக்கா சொல்ற தீவிரவாத கோஷ்டி, அவங்க எதிர்பார்த்து இருக்கிறாங்க. நாங்க இதற்கு முன்னாலும் பேசியுள்ள முகமூடி அணி என்ற ஒரு அணி சவுதி அரேபியாவுக்குள் நடமாடி கொண்டிருக்கின்றது. இவர்களுடைய நோக்கம் சவுதி அரசாங்கத்தை பறித்து ஜனநாயக ஆட்சி ஏற்படுத்துவது. ஆகவே இதெல்லாம் இப்போது சவுதிக்கு பெரும் தலையடியாக, சவுதி சல்மானுக்கு பெரும் தலையடியாக இருக்கும் என்பதிலும் மாற்று கருத்து கிடையாது. அதே நேரத்தில் ஈராக்கில் மிகப்பெரிய அணி ஒன்று தயாரான நிலையில் இருக்கின்றது. ஈரானுக்கு அருகாமையில் குவைத் கிளியர் ஆகிவிட்டது. ஈராக் தற்போது ஈரானிய படைகளை வரவேற்க தயாராக உள்ளது. ஆகவே ஈரானிய தரைப்படை குவைத் ஊடாக அல்லது ஈராக் ஊடாக சிரியாவுக்குள் நுழைந்தால், சிரியாவில் அதிகமான ஆதரவாளர்கள் ஈரானுக்கு இருக்கின்றார்கள். அவ்வாறு சிரியாவுக்குள் நுழைந்தால் அவ்வளவு இலகுவாக அவ்வளவு தூரம் நுழைவது இயலாது. பெரும் போரோடு தான் அதில் நுழைய வேண்டும். அவ்வாறு நுழைந்தால் இஸ்ரேல் உலகப்படத்திலிருந்து நீக்கப்படக்கூடிய வாய்ப்புகளும் உள்ளது. இன்று நான் பார்த்தேன், காசாவில் அதிகமான மக்கள் தங்களது பேஸ்புக் மற்றும் வாட்ஸ்அப் தளங்களில் கருப்பு கொடியை காட்டுகின்றார்கள். நபி அவர்கள் குறிப்பிட்டார்கள், கருப்பு கொடியை ஏந்திய மிக வீரமிக்க மனிதர்கள் ஜெருசலத்தில் நுழைவார்கள். அவர்கள் இறைவனை மாத்திரமே பயந்தவர்கள், அநியாயத்துக்கு எதிராக போராடக்கூடியவர்கள் அப்படின்ற ஒரு முன்னறிவிப்பு இருக்கின்றது. தற்போது ஈரானில் பல இடங்களில் கருப்பு கொடி ஏற்றப்பட்டுள்ளது. எது எப்படியோ எதுவும் புரியவில்லை. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கப் போகுது. நான் பேசிக் கொண்டிருக்கும் போதே இப்போது ஏராளமான செய்திகள் வந்து கொண்டிருக்கிற சகோதரர்களே. நான் அவற்றையெல்லாம் பேச போனால் வீடியோ, இந்த காணொளி பதிவு நீண்டு கொண்டே செல்லும். ஆகவே இயன்ற அளவு சுருக்கமாக தருகின்றேன். தொடர்ந்து எமது சேனலோடு இணைந்திருங்கள். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் சந்திப்போம். இது குளோபல் லைப்ரரியுடைய விசேட செய்திகளில் ஒன்று.